ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேங்க, ராகி மாவு. இந்த கப்பில் தான் நம்ம எல்லா பொருளும் எடுத்துக்கணும். இப்போ அந்த மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து டைட்டாக பிசையக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் பிசையக்கூடாதுங்க. நான் இப்போ பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு 3 உருண்டையாக நான் பிரித்து எடுத்துக்கிறேங்க. ஒவ்வொரு உருண்டையாக இதுமாரி கல்லில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக வருதோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. இந்த அடை வேகிறதுக்கு கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்திருக்கணும் அடை. 2 பக்கமும் அடிக்கடி இதுமாரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. திருப்பி விட்ட பிறகு கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கணும் அடை. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா மாவையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து ராகி மாவு எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் அளவு வறுத்த எள்ளு எடுத்துருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், வேர்க்கடலையே இதே மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அரைச்ச வேர்க்கடலையே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச வெல்லத்தையும் நம்ம வேர்க்கடலையை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடை வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து கையால் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடை வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடாக அரைக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கு. நம்ம வேர்க்கடலை மட்டும்தான் ஒன்றும் பாதியமாக வந்து அரைக்கணும், மற்ற பொருள் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ இதையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடை, வெல்லம், வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். 3 பொருளும் மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு கிடைக்குங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணிலாம் எதுவும் தெளிக்கக்கூடாது, தண்ணி தெளிக்காமல் தான் நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாங்க. கேவரு மாவு பிசைஞ்சு அடை செய்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும், மற்றபடி சீக்கிரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த ரெசிபியை நம்ம 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வெளியே வச்சுருந்தா 2லேருந்து 3 நாள் வரையும் வச்சுருக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.